சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? பாபா நினைவில் 7/4/2019 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட்டு 29/4/1984. முரளியின் தலைப்பு ஆன்மீக நட்சத்திரங்கள், ஞான சூரியனுடைய ஆன்மீக நட்சத்திரங்களுடைய விசேஷத்தன்மைகள். இன்னைக்கு ஞான சூரியனும் ஞான சந்திரனும் விதவிதமான நட்சத்திரங்களை பார்க்குறாங்க. அப்படின்னா யார்? ஞான சூரியன் சிவபாபா, ஞானச்சந்திரன் பிரம்மபாபா, 2 பேரும் குழந்தைங்களை பார்க்குறாங்க. சில குழந்தைங்க அவ்வளோ அன்பான நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க. ஒரு சில குழந்தைங்க ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குற நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க. இன்னும் சிலர் சகஜமாக யோகத்தில் மூழ்கி இருக்கிறாங்க, ஈஸியாக யோகத்தில் மூழ்கி இருக்கிற நட்சத்திரமாக இருக்கிறாங்க. ஒரு சில நட்சத்திரங்கள் மிக உயர்ந்த ஞானம் பொருந்திய நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க. இன்னும் சில நட்சத்திரங்கள் அப்படியே விசேஷ சேவைக்காக எப்பவும் ஊக்க உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க. சில நட்சத்திரங்கள் முயற்சியின் பலனை அருந்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சில நட்சத்திரங்கள் ஈஸியாக வெற்றி அடையக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் விதவிதமான விசேஷத்தன்மை கொண்ட நட்சத்திரங்கள் நீங்கள். ஏன்னா நீங்கள் ஞான சூரியன் கிட்ட இருந்து நீங்கள் எல்லோரும் ஞான சூரியன் கிட்ட இருந்து ஆன்மீக விழிப்புணர்வு பெற்ற நட்சத்திரங்களாக இருக்கிறீங்க, ஜொலிச்சிட்டு இருக்கிற நட்சத்திரங்களாக இருக்கிறீங்க இல்லையா? ஆன்மீக விழிப்புணர்வு அடைஞ்சதுனால ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய விசேஷம் தனித்தனியாக இருக்குது. எப்படி அந்த ஸ்தூல நட்சத்திரம் ஒவ்வொரு பலனை தற்காலிகமாக அற்ப காலத்துக்கு அனுபவம் செய்ய வைக்கிதோ, அதே மாதிரி ஆன்மீக நட்சத்திரங்களாகிய நீங்கள், ஞான சூரியனுடைய ஆன்மீக நட்சத்திரங்களாகிய நீங்கள் கூட அழிவற்ற ஸோ அந்த ஸ்தூல நட்சத்திரம் நம்ம ஒன்று பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிராப்தி ஆகும், அந்த நட்சத்திரத்துடைய விசேஷத்தன்மையை பொறுத்து. அதே மாதிரி ஞான நட்சத்திரங்களாகிய நீங்கள் மற்ற நட்சத்திரங்களோடு தொடர்பு வரும்போது அவங்களுக்கு அழிவற்ற பிராப்தி அனுபவம் ஆகுது. ஸோ ஒவ்வொரு விசேஷ நட்சத்திரத்தில் என்னென்ன விசேஷம் நிரம்பி இருக்குதோ அதன் அடிப்படையில் அந்த விசேஷன்ற அந்த பலனை அடையிறதுக்கு, மற்றவர்களை அடைய வைக்கிறதுக்கு நீங்கள் கருவியாக இருக்கிறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஞான சந்திரனுக்கு நெருக்கமாக, ஞான சூரியனுக்கு நெருக்கமாக இருக்கிறீங்களோ, அதாவது பாப் தாதாவுக்கு, பிரம்மபாபாவுக்கும் சிவபாபாவுக்கும் நெருக்கமாக இருக்கிறீங்களோ, அவங்க சொல்கிற வழிப்படி நடக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களையும் பாபாவுக்கு நெருக்கமாக அழைச்சிட்டு வர முடியும், அல்லது உங்களுக்கு சமமாக ஆக்க முடியும். ஞான சூரியன் கிட்ட இருந்து நீங்கள் அடைஞ்சிருக்கிற அந்த விசேஷத்தின் ஆதாரத்திலும் சக்தியின் ஆதாரத்திலையும் நீங்கள் அவங்கள ஞான சூரியனோடு நேரடி தொடர்பு எடுத்துகிட்டு வர முடியும். எதோடைய ஆதாரத்தில்னா அந்த விசேஷத்திலும் சக்தியின் ஆதாரத்தில். சக்தியின் ஆதாரத்தில் பாபாவுக்கு நேரடியாக அவங்களே நீங்கள் அழைச்சிட்டு வர முடியும். அதே மாதிரி பிரம்ம பாபாவுக்கும் நேரடியாக அழைச்சிட்டு வர முடியும். ஞானச்சந்திரனுக்கும் ஞானசூரியனுக்கும் நேரடி தொடர்பை ஏற்படுத்த முடியும். அந்த மாதிரி சக்தி வாய்ந்த நட்சத்திரங்கள் தானே நீங்கள். ஒருவேளை நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இல்லை, பாபாவுக்கு நெருக்கமானவர்களாக நீங்களே இல்லை அப்படின்னா உங்களால் மற்றவங்களையும் பாபாவுக்கு நெருக்கமானவர்களாக மாற்ற முடியாது. ஏன்னா நீங்களே
பாப்தாதா கிட்ட இருந்து தூர விலகி இருக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கே சக்தி கம்மியாக தான் இருக்குது. அப்போ உங்கள் மூலமாக வரவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அளவு தான் அவங்களால முயற்சி பண்ண முடியும். ஸோ உங்கள் சக்தி அளவுக்கு தான் உங்களாலேயே பாபா கிட்ட நெருங்க முடியுதுன்னா அவங்களும் அவங்க சக்தி அளவுக்கு தான் நெருங்க முடியும். அப்போ முழுசாக உங்களாலையும் நெருங்க முடியல, நீங்கள் உருவாக்குற குழந்தைங்களாலையும் நெருங்க முடியல. ஏன்னா உங்களாலையும் பாபா கிட்ட நேரடியாக சக்தி எடுக்க முடியல, அவங்களாலையும் எடுக்க முடியல. அதனால தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இருக்கணும், பாபாவுக்கு சமமாக இருக்கணும். அதனால தான் விசேஷமான குழந்தைங்களை ஞான சூரியன் சிவபாபாவுக்கு ஈக்குவலாக உயர்ந்தவர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்படி இல்லைன்னா இந்த உயர்ந்த நிலையை அவங்களால அனுபவம் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ விசேஷ ஆத்மாக்கள் உங்கள் மூலமாக தான் அதை அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ எந்த அளவுக்கு சக்திசாலியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்களால அனுபவம் பண்ண முடியாது. எந்த நேரமும் அவங்களுடைய எண்ணத்துலையும் வாயிலையும் என்ன வார்த்தை வரும் அப்படின்னா, இப்படி தான் இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை, இப்படி தான் நான் மாறணும் ஆனால் நான் இன்னும் மாறலை, அப்படி இதெல்லாம் நான் பண்ணணும் பட் என்னால் பண்ண முடியல அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பாங்க. இவங்கள தான் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்பபடி தான் செயல்படுற ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அவங்க அனைத்து சக்திகளை நிரம்பியவர்கள் இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்குதோ அதுக்குள்ளே தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்களால தடைகளை வென்றவர்களாக தனக்கும் மாற முடியாது, மற்றவங்களுக்கும் மாற முடியாது. தன்னுடைய தடையையும் அவங்களால அழிக்க முடியாது, மற்றவங்களுடைய தடையை அழிக்கிறதுக்கும் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா அவங்க கொஞ்சம் அப்படியே கஷ்டப்பட்டு திணறி முன்னாடி ஒரு அடி எடுத்து வைப்பாங்க, பார்த்தா தடை வந்து நிற்கும். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தடையை நீக்கிட்டு உடனே தைரியம் வரும், உடனே சந்தோஷமாவாங்க, பார்த்தா இன்னொரு தடை வந்து முன்னாடி நிற்கும். அப்போ பாபாவோடு இணையிற அந்த முயற்சி வந்து அந்த லைன் துண்டுபடாமல் இருக்காது, தெளிவாக இருக்காது, அங்கங்கே கட் ஆகிட்டே இருக்கும். அப்போ பாபா கிட்ட கனெக்ஷன் கிடைக்காது. அதனால் அவங்க முன்னேறுவதற்கான விதியின்படி கொஞ்சம் முன்னேறுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே நின்றுடுவாங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் முன்னேறுவாங்க, மறுபடியும் நின்றுடுவாங்க. இதே மாதிரி தான் மற்றவங்களையும் முன்னேற வைப்பாங்க, நிற்க வைப்பாங்க, முன்னேற வைப்பாங்க, நிற்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நின்று போகிறதுனால என்ன ஆகும், வண்டி ஸ்பீடாக போகாது. சங்கமேகம் மின்னல் வேகத்தில் போகணும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பரிசுத்த நிலைக்கு போகணும். ஸ்லோவாக போனால் எப்படி போக முடியும்? அப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னா, சில சமயம் நடந்து போகிற ஸ்பீடில் போகிறீங்க, சில சமயம் ஏறுறீங்க, சில சமயம் பறக்கிறீங்க. ஆனால் நிரந்தரமாக அந்த ஸ்திரமான சக்திசாலியான நிலை இல்லை, பறக்கிற நிலை இல்லை. அதனால் சில சமயம் அவங்க பிரச்சனையின் சொரூபமாகவும் சில சமயம் தீர்வின் சொரூபமாகவும் இருக்காங்க. சில சமயம் கரெக்டாக எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்கிறாங்க, சில சமயம் ஐயோ பிரச்சனையின் சொரூபமாக அவங்கனாலே பிரச்சனை அந்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப வேலை செய்கிறாங்க. அதாவது என் சக்திக்கு ஏற்ப தான் நான் செய்வேன் அப்படிங்கிறது அஞ்ஞானிகள் சொல்கிறது. பாபா குழந்தைங்க என் சக்தியே கிடையாது, பாபா சக்தியில் நான் இயங்குறேன் இல்லையா? ஸோ அப்போ பாபா சொல்கிறார், அதனால் என்ன ஆகுது, அவங்க சக்தியினால் இயங்குறதுனால இறைவன்கிட்ட இருந்த அத்தனை சக்தியும் கிரகிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது இல்லையா? அப்போ நடுவில் அவங்களுக்கு யாருடைய சப்போர்ட்டோ தேவைப்படுது. அவங்கள தான் எல்லாத்தையும் தன் சக்திக்கு ஏற்ப அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் உயர்ந்த மலைக்கு வரீங்க அப்படின்னா எந்த வண்டியில் கூட வந்திருக்கலாம், பஸ்ஸில் வந்திருக்கலாம், காரில் வந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பவர்ஃபுல்லான இன்ஜின் இருக்கிறதுனால டைரெக்டாக சம ஸ்பீடாக உங்களால் வர முடியுது, நடுவில் எங்கேயுமே நிற்காமல். ஆனால் ஒருவேளை இன்ஜின் வீக்காக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஸ்லோவாக வரும். ஸ்லோவாக வந்து அது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? நடுவில் ஸ்டாப்பு இல்லையா? எக்ஸ்பிரஸ் வண்டிக்கும் இதுக்கும் வித்தியாசம் அதானே, நடுவில் ஸ்டாப். ஏன்னா அந்த இன்ஜினுக்கு வந்து ஸ்பீடு இல்லை. அப்போ ஸ்பீடாக போனால் இது வந்து செம சூப்பர். ஜென்ரலாகவே நம்ம ஒரு வேலை செய்யணும்னா ஸ்பீடாக செய்யணும், கடற்கடன்னு முடிச்சிடலாம்.
இல்லாட்டினா ஒரு நாள் ஃபுல்லாக இழுக்கும். அப்போ நடுவில் சாப்பிடுவோம், பிரேக் ஆகும், நிறைய தடை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே தான் இந்த புருஷார்த்தத்துக்கும். ஸ்பீடாக போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஸ்லோவாக போனீங்கன்னா நின்று போகிற மாதிரி ஆகிடும். குழந்தை நிற்கிற டைம் எல்லாம் வேஸ்ட்டு. அப்போ உங்களால் நிற்காமல் போக முடியாது. இன்ஜின் வீக்காக இருந்துச்சுன்னா அடிக்கடி தண்ணிக்கு சாப்பாட்டுக்கு இறங்கிட்டே இருக்கணும், எங்கேயாவது நிற்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி தன் சக்திக்கு ஏற்ப அடையிற ஆத்மாக்கள் அவங்களால தன்னுடைய இலக்கை, அந்த பறக்கும் கலைன்ற இலக்கை ஸ்பீடாக இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் அடைய முடியாமல் போயிடுது. இப்போ வேறு யாராவது ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, பாபாவுடைய ஆதாரத்தை பிடிச்சிட்டு தைரியம் வச்சு சல்லுன்னு போயிட்டே இருக்கணும் முடியும் அப்படின்ட்டு. இல்லை நான் பொறுமையாக வரேன் அப்படின்னும்போது என்ன ஆகுன்னா, நடுவில் மற்றவங்க நம்மளை கையை பிடிச்சி தூக்கி விட வேண்டியதாக இருக்குது. அதனால் அவங்களால ஸ்பீடாக போக முடியாது. சில நேரம் என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் அந்தளவுக்கு சந்தோஷமாக இல்லைப்பா, என்னன்னு தெரில, யோகா சக்திசாலியாக இல்லை இன்றைக்கி, இந்த தாரணையில் இன்றைக்கி நான் கொஞ்சம் பலகீனமாக தான் இருக்கிறேன், எனக்கெல்லாம் புரியுது, இருந்தாலும் என்னன்னு தெரில, கோபம் வந்துடுது, காமம் வந்துடுது, பற்று வந்துடுது, டென்ஷன் ஆகிடுறேன் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னால் புரியுது, எல்லாமே புரியுது, ஆனால் முடியலை. எனக்கு அந்த சேவையில் இன்றைக்கி ஒரு ஊக்கமே இல்லைப்பா, ஆரம்பத்தில் இருந்த ஊக்கம் இப்போ இல்லைப்பா அப்படின்றாங்க. ஸோ அதை தான் பாபா சொல்கிறாரு, சில சமயம் அவங்களுக்கு தண்ணி தேவைப்படுது, காற்று தேவைப்படுது, ஒருத்தர் பிடிச்சி தள்ள வேண்டியதாக இருக்குது வண்டியை, இல்லையா? இதுக்கு பேர் சக்திசாலியான நிலையா? நான் அனைத்து பாபா கிட்ட இருக்கிற அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரின்னு சொல்கிறீங்க, அந்த அதிகாரத்தை அடையிறதுல நான் நம்பர் 1ன்றீங்க, யாருக்கும் நான் சலிச்சவன் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் செய்யணும் ஒரு காரியம்னா மட்டும் என்ன சொல்கிறீங்க, நான் இப்போ தாங்க பாபா குழந்தையாக இருக்கிறேன், எனக்கு அதுக்குள்ளே எப்படிங்க பக்குவம் வந்துடும், அவரு தானே பல வருஷத்து ஆத்மா, அவர் தானே அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கணும், நான் இன்னும் சம்பூர்ணமாகலையே, அவர் பல வருஷமாக இருக்கிறாரு இல்லை, எனக்கு இன்னும் டைம் இருக்குதுப்பா, நான் இப்போ தான்ப்பா பாபா குழந்தை, அதனால் அது சீனியர் பிரதருடைய தப்பு தானே தவிர என்னோட இது கிடையாது, நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஞானத்தை வேறு சொல்கிறீங்க. பாப்தாதா என்ன சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் தானே சான்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு, அப்போ எனக்கும் சான்ஸ் கொடுக்கணும், ஏன் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டீங்க, நான் மட்டும் என்ன மட்டமா அப்படின்னு கேட்குறீங்க. அதனால் நான் சொல்கிறதையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறீங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, ஒரு விஷயத்தை உரிமையை கொண்டாடணும்னா நீங்கள் சொல்கிறீங்க நான் கண்டிப்பாக எனக்கு அந்த உரிமை கிடைக்கணுன்ட்டு, ஆனால் ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லும்போது மட்டும் சீனியர் பண்ணுறதை மட்டும்தான்ப்பா நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது உரிமையை அடையிறதுல இப்போவே அடையணுன்றீங்க, ஆனால் செய்யணும்னு வந்தால் மட்டும் பின்னாடி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது எடுக்கிற விஷயத்தில் சீனியராக மாறிடுறீங்க, செய்கிற விஷயத்தில் ஜூனியராக மாறிடுறீங்க. எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க, இல்லையா? இதுக்கு பேர் தான் எல்லாமே சக்திக்கு ஏற்ப செய்கிற ஆத்மான்னு அர்த்தம். எவ்வளோ சூப்பராக சொல்கிறாரு இல்லை, பயங்கரமாக. பாபா யார் அடிக்கிறாரு எப்படி அடிக்கிறாருன்னு தெரியாம அப்படியே வாழைப்பழத்தில் இன்ஜெக்ஷன் வைக்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஸோ இந்த மாதிரி வலிச்சு கழிச்சு சொன்னாலே நல்லா யோசிச்சோன்னா அது நம்மளை பற்றி தான் இருக்கும். அதுதான் இப்போ பாபா சொல்கிறாரு, இந்த சுவாரஸ்யமான விளையாட்டை பாப்தாதா பார்த்து சிரிக்கிறார். ஏன்னா பாபா எல்லாரையும் விட புத்திசாலி, அப்போ அவருடைய குழந்தைங்க மட்டும் சாதாரண ஆளுங்களா? அதான் இவ்வளோ புத்திசாலி. அதான் முருகன் அப்பனுக்கே பாடம் சொன்ன முருகன்றாங்களே, அதுதான் நம்ம பாபாவுக்கே நம்ம ஞானம் சொல்லிட்டு இருக்கிறோம். அதான் பாபா சிரிக்கிறார். அதனால் உங்கள் சக்திக்கு ஏற்ப செயல்படுற ஆத்மாவில் இருந்து மாஸ்டர் சர்வசக்திவானாக மாறுங்க, அனைத்தையும் செய்யக்கூடியவராக மாறுங்க. அப்போ தானாகவே சக்திசாலியான காரியங்களின் பலனை அடைவீங்க, நல்லெண்ணங்கள் தூய எண்ணங்களுடைய பலனை அடைவீங்க.
ஸோ அதனால் சொல்லிட்டு இருக்கிறவங்களா இல்லாமல் செயல்படுறவங்களாக மாறுங்க, செயல் வீரராக கர்ம வீரராக மாறுங்கன்றார். அப்போ தானாகவே நிழல் மாதிரி பிராப்தி உங்களை தேடி வரும். நீங்கள் பிராப்தி பின்னாடி போகாதீங்க, காரியத்தின் பின்னாடி போங்க, பிராப்தி தானாக வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிராப்தி பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். செம்ம பாயிண்ட் இது. அது தானாக வரும். ஜஸ்ட்டு நீங்கள் பாட்டுக்கு இந்த விழிப்புணர்வோடு போயிட்டே இருங்க. என்ன விழிப்புணர்வு? நான் ஞான சூரியன்கிட்ட இருந்து அடையிறேன் அப்படின்னாலே அனைத்து பிராப்திகள்ன்ற நிழல் என்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த விழிப்புணர்வோடு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. பிராப்தி பின்னாடி போகாதீங்க, செயல் பின்னாடி போங்க. ஸோ அதை தான் மெயினாக சொல்கிறார். பிராப்தி வேணும், எனக்கு மரியாதை வேணும், இதெல்லாம் சொல்கிறீங்க, காரியம் செய்யணும் மட்டும் நான் இப்போ தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். சூப்பராக சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுடைய சக்திக்கு ஏற்ப செயல்படுற குழந்தைங்களுடைய பகட்டை பார்க்குறார். அதே நேரத்தில் சக்திசாலியான ஆத்மாவையும் பார்க்குறார். எல்லோரும் இங்கே வேக வேகமாக ஓடி வந்தீங்க, அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ இப்போ அப்பா சொல்கிறார் குழந்தைங்களுக்கு, வாங்க குழந்தைகளே, உங்களுக்கு என்ன இடம், எவ்வளவு இடம் கிடைச்சிருக்குதோ, எப்படி இருந்தாலும் இது உங்கள் வீடுன்றதை மறந்துடாதீங்க. ஒரே நாளில் வீடு உங்களுக்காக பெருசாக மாறிடாது இல்லையா? வீடு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்ட முடியும். ஆனால் இப்போ மக்கள் பாபா குழந்தைங்க அதிகமாயிட்டாங்க, அதனால உங்களுக்கு இடம் பற்றாக்குறை இருக்கலாம். ஆனால் இது உங்கள் வீடுன்னு புரிஞ்சுக்கோங்க. எப்படி சூப்பராக சொல்லுவாங்க இல்லை, நம்ம வீடு சொந்தக்காரங்க வராங்கன்னா நம்ம மாடியில் கூட படுத்துக்குவோம் அவங்களுக்கு வசதியாக வச்சுட்டு. ஆனால் நான் இவ்வளோ நாள் எனக்கே இல்லையா ரூமு அப்படின்னு சண்டைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எப்படியெல்லாம் பாபா சூப்பர் பண்ணுறாரு பாருங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வசதியாக தான் இருக்கும். ரூம் இல்லாட்டினா கூட அது ஒரு மாதிரி ஒன்று இருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா பெட் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதான் பாபா சொல்கிறார், இது உங்கள் வீடு. ஒரே நாளில் உங்களுக்காக வீடு பெருசாகிடாது, கட்டுறோம், பில்டிங் கட்டுறோம் அப்படிங்கிறார். ஸோ எல்லாரையுமே நம்ம அந்த வீட்டில் சரி பண்ணணும். ஸோ எவ்வளோ எண்ணிக்கை வராங்களோ அதுக்கேற்ப எல்லாமே மாறும். இப்போ எல்லோருக்கும் ஏதோ ஒரு இடம் கிடைச்சிருக்குதானே. ஆனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கியூ இருக்கும். மதுபன் போனீங்க அப்படின்னா, ஸோ மதுபன் சொல்கிறார், ஸோ மதுபனுக்கு வந்து சாப்பாட்டுக்கு கியூ, பாத்ரூமுக்கு கியூ எல்லாமே இருக்கும். ஏன்னா பல்லாயிரம் வராங்க, அங்கேயே நிறைய பாத்ரூம் எல்லாமே இருக்கும், இருந்தாலும் கியூ இருக்கும். ஏன்னா அவ்வளோ இருக்கும்தான். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள். ஏன்னா பாண்டவ பவன்லே உங்களுக்கு இடம் கிடச்சிருக்குது, அல்லது அந்த பாண்டவ பவனோட தொடர்புடைய பில்டிங்கில் உங்களுக்கு இடம் கிடச்சிருக்குது. இன்னும் கியூ வந்து வெளியில் போகிற அளவுக்கு பெருசாக ஆகலை, ஆனால் அந்த மாதிரி ஆக போகுது. இன்னும் பெரிய பெரிய கியூ வரப்போகுது. அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நிரந்தரமாக சந்தோஷமாக இருங்க, அதுதான் முக்கியம். நீங்கள் இங்கே கிடைக்கிற அந்த சந்தோஷம், அப்பா வீட்டில் கிடைக்கிற அந்த இதயபூர்வமான அந்த திருப்தி வெளியில் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அதனால் எந்த சூழ்நிலையாக வேணாலும் இருக்கட்டும், திருப்தியாக இருங்க நிரந்தரமாக. ஏன்னா இந்த வரதான பூமியில், வரதானங்கள் நிறைந்த இந்த சங்கம யுகத்தில் 3 அடி இடம் கிடைக்கிறது கூட சொர்க்கத்துடைய உயர்ந்த மாளிகையை விட உயர்ந்தது, மதிப்பு வாய்ந்தது. ஸோ அதனால் நீங்கள் உட்கார்றதுக்கு தேவையான அளவுக்கு ரூம் கிடச்சிருக்குது, அதுவே மிக உயர்ந்த பாக்கியம். எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க இல்லையா? ஏன்னா நிறைய வந்து சண்டை எனக்கு கிடைக்கலன்னு அந்த கோபத்தோடு வருவாங்க, அப்படியே பாபா சொல்லும்போது அப்படியே கூல் ஆகிடுவாங்க. நாளைக்கு இன்றைய நாளை நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, ஆஹா பாபா இடம் கிடைச்சதே இது, அங்கே போய் நான் சண்டை போட்டேனே அப்படின்னு நினச்சி பார்ப்பீங்க. இங்கேயாச்சும் நீங்கள் பாபா கிட்ட நேரடியாக திருஷ்டியும் டோலியும் வாங்குறீங்க. ஆனால் இன்னும் போக போக என்ன ஆகும்னா, மற்றவர்களுக்கு திருஷ்டி வாங்கக்கூடிய, டோலி வாங்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறவங்களா நீங்கள் மாறிடுவீங்க இல்லையா? புதுசாக வர குழந்தை போகட்டும்ட்டு உங்களுடைய வாய்ப்பை தியாகம் பண்ணுவீங்க. ஏன்னா
நாளுக்கு நாள் பாபா குழந்தைங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. ஸோ முக்கியமான விஷயம் சந்தோஷம். அதனால் எது அடைஞ்சாலும் எப்படி அடைஞ்சாலும் சந்தோஷத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா வளர்ச்சி அடையிறதுன்றது நன்மை தானே, சந்தோஷம் தானே படணும். பாபாவுக்கு இத்தனை குழந்தைங்க வந்திருக்காங்கன்றதை நினச்சி சந்தோஷம் தானே படணும். இது பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்கலாம், ரஜினி படம் இல்லை பெரிய ஸ்டாருடைய படம் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து நின்றுக்கிட்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் காசு பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருப்பான், அது பிரச்சனை இல்லை. அவங்க திரும்பி பார்ப்பாங்க, சே நமக்கு சீட்டே இல்லைன்னு நினைக்க மாட்டான், வா இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நினைப்பான் தலைவர் படத்துக்கு. அப்போ அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குல்ல, அதுமாதிரி உங்களுக்கு சந்தோஷம்லாம் இருக்கணும். எப்படி சொல்கிறாரு பாருங்க. கர்நாடகாவை சார்ந்தவர்கள் பாபாவுடைய அன்பிற்கு பாத்திரமானவர்கள், நெடுங்காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்டவர்கள். மகாராஷ்டிராவை சார்ந்தவர்களும் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறாங்க. டெல்லியும் இந்த போட்டியில் கலந்துருக்குது. நீங்கள் எல்லோரும் வளர்ச்சி அடையணும். உத்தரப்பிரதேசம் யாரையும் விட குறைவானது கிடையாது. ஒவ்வொரு இடத்திற்கும் அதற்குன்னு விசேஷம் இருக்குது. அது பாபா பிறகு சொல்லுவார். பாபா நேரத்தின் கட்டாயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த தாதியுடைய உடம்பை ஆதாரமாக எடுக்கிறார். ஸோ இது அவருடையது கிடையாது, கடன் எடுத்திருக்கிறார். அதனால் கடன் எடுத்த உடலுடைய நலனும் பாபாவுடைய பொறுப்பில் இருக்குது. ஸோ அந்த எல்லைக்குட்பட்ட தாதியுடைய உடம்பு உடைய சக்தியில் பாபா கட்டுப்பட்டிருக்கிறார். பாபா எல்லையற்றவர் தான், ஆனால் இது எல்லைக்குட்பட்ட தாதியோட உடலுக்கு ஏற்பதான் அவர் நடந்துக்கணும். அவருக்கு பிடிக்குதுன்றதுக்காக கண்டினியூஸாக 24 மணி நேரமும் இருக்க முடியாது, உடம்பு தாங்காது தாதி உடம்பு இல்லையா. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி நிரந்தரமாக சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, வாங்க சூக்ஷ்மதனத்துக்கு வாங்க, அங்கே உங்களை யார் என்ன கேட்க போகிறா. ஆனால் இங்கே தான் கொடுத்த டைமு, தாதியோடைய உடம்புடைய நிலை எல்லாத்தையும் பாபா பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அந்த எல்லையற்ற வதனத்துக்கு வாங்க, சூக்ஷ்ம வதனத்துக்கு, உங்கள் இஷ்டம். அங்கே யாருமே உங்களை இப்போ தான் நீ வரணும், டைம் ஆயிடுச்சு நீ போகணும் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே பாபாவே சொல்லுவாங்க, பாபா டைம் ஆயிடுச்சு பாபா அப்படின்வாங்க. பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு ஓப்பன் இன்விடேஷன், அனுமதி இலவசம், அனைவரும் வருக அப்படி இருக்குது. உங்களுக்கு முழு உரிமையும் இருக்குது. நீங்கள் நடுராத்திரி 2 மணிக்கும் வரலாம், மதியம் 4 மணிக்கும் வரலாம், உங்கள் இஷ்டம். அல்லது அங்கேயே இருக்கனாலும் இருக்கலாம். நிரந்தரமாக சக்திசாலியாக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு எப்பவும் பாபாவுக்கு நெருக்கமாக, சமமாக, ஸ்திரமாக அந்த உயர்ந்த நிலையில் நிலைச்சி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஞானசூரியன் சிவபாபாவை மாதிரியே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தைரியமான ஆத்மாக்களுக்கு நிரந்தரமாக ஊக்க உற்சாகத்திலிருந்து செய்வதில் நான் முதலில் இருப்பேன், அடைவதில் நான் பின்னாடி இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாபாவுக்கு நெருக்கமான குழந்தைகள், பலரையும் சக்திசாலியாக மாற்றக்கூடிய குழந்தைகளுக்கு பாபாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். நம்மளும் ஞானசூரியன் சிவபாபாவுக்கும் ஞானச்சந்திரன் பிரம்ம பாபாவுக்கும் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கத்தை சொல்கிறோம். தாதிங்களை பாபா சந்திக்கிறாரு. பாப்தாதாவுக்கு வந்து தாதிங்களை பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. எதை நினச்சி பெருமையாக இருக்குது? ஏன்னா தனக்கு சமமான குழந்தைய நினச்சி அவருக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா அப்பாவை விட விசேஷமான காரியத்தை தன்னுடைய குழந்தைங்க செய்கிறாங்கன்னும் போது பாபாவுக்கு எவ்வளோ பெருமை இருக்கும், எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நீங்கள் இரவு பகலாக நினைவிலும் சேவையிலும் தான் உங்களுடைய அன்பு இருக்குது, வேற எதன் மீதும் உங்கள் அன்பு போகலை. இந்த மகாவீரர் குழந்தைகளுடைய விசேஷத்தன்மை என்ன அப்படின்னா, அவங்க சேவைக்கும் முன்னாடி நினைவை தான் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம்தான் சேவை. ஆனால் அப்போ மகாரதின்றது யார்? யானை மேலே போகிறவங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான் குதிரைப்படை, காலாட்படை. இவங்க என்ன பண்ணுறாங்க? முதல்ல சேவை வைக்கிறாங்க, நினைவை வந்து அப்புறம் வைக்கிறாங்க. இதனால தான் வித்தியாசம் இருக்குது. மகாரதி குழந்தைங்களும் சேவை பண்ணுறாங்க, மற்றவங்களும் சேவை பண்ணுறாங்க. ஆனால் நினைவை முன்னாடி வைக்கிறவங்க தான் மகாரதி. அப்படி இருந்துச்சுன்னா
கண்டிப்பாக செய்கிற சேவை வெற்றி அடையும். நினைவை முன்னாடி வச்சு பண்ணுற சேவை. ஸோ அதோடைய நினைவாக தான் எந்த காரியம் செஞ்சாலும் முதல்ல என்ன பண்ணுறாங்க, யாகம் வளர்க்குறாங்க, சாமி கும்பிட்றாங்க. பஸ்ஸு ஓட்டினா கூட ஃபஸ்ட்டு எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், கோயிலில் போய் நிறுத்தி பண்ணுறான் இல்லையா. அவன் ஸ்பீடாகுது, டைம் ஆகுது, அதெல்லாம் கிடையாது. முதல்ல அப்போ அது எங்கேருந்து போச்சு, இப்போ இருக்கிற பழக்கம் இல்லையா. என்ன தலைப்பரசாக இருந்தாலும் முதல்ல யோகா, அப்புறம்தான். அப்போ ஸோ அதுதான் வித்தியாசம். பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா சேவை கரெக்டாக இந்த டைமுக்கு வந்துங்க, இந்த டைம் வந்துங்க எப்படி இருக்கும். ஆனால் ஒரு பெரிய சென்டர் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த சென்டரில் பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய சேவையாக கூட இருக்கும். ஆனால் காலையில் அந்த முரளி கிளாஸ் ஃபுல்லாக, அந்த சேவைக்கு வரவங்க எல்லாம் முரளி கிளாஸை ஃபுல்லாக கேட்டுட்டு யோகா பண்ணிவிட்டு அப்புறம் தான் போகணும். பவரே இல்லாமல் போய் என்ன பண்ண போகிறீங்க இல்லை. ஸோ அதனால தான் அவங்க செமையாக கலக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு நினைவும் பிறகு சேவையும் இருந்தால் வெற்றி நிச்சயமாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு சேவை வச்சிங்க அப்படின்னா அந்த சேவையோட விளைவுகள் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அதன் பாதிப்பில் நீங்கள் வந்துடுவீங்க. நன்மை வந்துச்சுன்னா சூப்பராச்சு, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு ஆடுவீங்க. இல்லாட்டினாச்சா என்ன இங்கே மக்களே சரியில்லைன்ட்டு புலம்புவீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நினைவுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா தானாகவே சேவையிலேருந்து உங்களுடைய புத்தி விடுபடும், அந்த சேவையின் பலன்லேருந்தும் விடுபடும். நல்லது வந்தாலும் அது பாபா பண்ணாருன்னு நினைப்பீங்க, கெட்டது வந்தாலும் அது நாடகம், அதுக்கு நமக்கும் கவலை இல்லை, அதில் ஏதோ நன்மை இருக்குதுன்னு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் நினைவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற தனக்கு சமமான குழந்தைங்களை பார்க்கும்பொழுது பாபாவுக்கு அவ்வளோ கர்வமாக இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி உலகத்தில் யாருக்காவது குழந்தை கிடைக்குமா எனக்கு சமமாக இருக்கக்கூடிய குழந்தை? இந்த மாதிரி விசேஷமான குழந்தைங்களுடைய விசேஷத்தன்மையை நான் பேச ஆரம்பித்தேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாகவதம் எழுதிடலாம், அவ்வளோ பெருசு வரும். அதே மாதிரி ஒரு மகாரதியுடைய விசேஷத்தன்மை ஆரம்பத்திலிருந்து நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா அது ஒரு பாகவதமாக மாறிடும். மதுபனில் ஞான சூரியன், ஞான சந்திரன், ஞான நட்சத்திரங்கள் எல்லாமே ஜொலிக்கிறதுனால மதுபன்ற வானமே மிக உயர்ந்ததாக இருக்குது. இன்னைக்கு ஞான சூரியனோட ஞான நட்சத்திரங்களும் கண்டிப்பாக தேவை. பாப்தாதா தம்பதிகளை சந்திக்கிறாரு. இப்போ ட்ரெயின் போனால் அந்த தண்டவாளம் ரெண்டுமே சமமாக இருக்கணும் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரே திசையை நோக்கி போகணும். அப்படி ஒரே திசையை நோக்கி போகிற தண்டவாளத்தில் பயணித்தா என்ன ஆகும், சமஸ்பீடாக அவங்க போக முடியும் இல்லையா. ஸோ ரெண்டு பேரும், கணவனும் ஒரே திசையில் பயணிக்கிறாங்க, மனைவியும் ஒரே திசையில் பயணிக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ரெண்டு சக்கரமாக ஒரே திசையில் போனால் தானே ட்ரெயின் ஸ்பீடாக போகும். நம்ம தமிழில் சொல்லுங்களேன், ரெண்டு மாடும் ஒரே சைடில் போனால் தான் வண்டி போகும், ரெண்டு மாடும் வெவ்வேறு சைடு போனால் என்ன ஆகும். ஸோ அதை தான் பாபா சொல்றார். ஸோ ஒரு திசையின் ஆதாரத்தில் போகிறவங்க தான் நிரந்தரமாக அந்த வேகத்தை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ரெண்டு சக்கரமும் உயர்ந்ததாக இருக்கணும், ஒன்று ஸ்லோவாகவும் ஒன்று ஃபாஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டும் சமமாக இருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்குள்ளே போட்டி போடுங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களும் பசங்களும் போட்டி போடுவாங்க யார் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்கன்னு. இப்போ கணவனும் மனைவியும் போட்டி போடுங்க. பாண்டவர்கள், அதாவது கணவன் நம்பர் 1 அல்லது சக்தியா மனைவியா? ஏன்னா இப்போ ஒருத்தரை நீங்கள் முன்னுக்கு வைக்கிறீங்கன்னா அவங்கள முன்னுக்கு வச்சுட்டு நீங்கள் பின்னுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, நீங்களும் முன்னாடி போகணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்றவர்களை முன்னுக்கு வச்சு நம்மளும் முன்னேறுறோம். நீங்கள் எல்லோரும் அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்கள். டெல்லி மும்பையை சார்ந்தவர்கள் குறிப்பாக ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா அவங்க வழியில் போயிட்டு இருக்கும்போதே நிறைய பொக்கிஷங்களை அடையிறாங்க. என்னென்ன பொக்கிஷங்கள்? விசேஷ ஆத்மாக்களின் தொடர்பு, ஒத்துழைப்பு மற்றும் கற்பித்தல், இதை அடையிறாங்க.
இல்லையா, அவங்களுடைய கிளாஸ்லாம் கேட்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் மெயின் இடம் இல்லையா, அடிக்கடி போவாங்க மகாரதிகள். இதுவே ஒரு மிகப்பெரிய வரம். ஏன்னா இன்விடேஷன் கொடுக்காமலே அவங்க உங்களை தேடி வராங்க. ஆனால் மற்றவர்கள்லாம் ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. பிரதர், எங்கள் ஏரியாலெலாம் சேவையே நடக்கலை பிரதர், நீங்கள் வாங்க பிரதர், உங்களை மாதிரி மகானாத்மாக்கள் வரணும் பிரதர் அப்படின்ட்டு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. அவங்க வாழ்நாளிலே அல்லது சேவை காலத்தில் இந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள் அவங்க இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒட்டுமொத்த வாழ்நாளே 2 அல்லது 3 தடவை தான் போகிறாங்க. ஆனால் உங்கள் இடங்கள் பாருங்கள், டெல்லி மும்பைலாம் எப்படி நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிட்டாலும் அவங்க ஈஸியாக வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். ஏன்னா அந்த உயர்ந்த ஆத்மாக்களுடைய தொடர்பு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அவங்களுடைய அந்த கலர், அந்த தாக்கம் உங்களுக்கும் வரும், அந்த ஊக்க உற்சாகத்தை எடுத்துகிட்டு வருது. அப்போ நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பாக்கியசாலி ஆத்மாக்கள், பாக்கியத்தை ஈஸியாக அடையிறீங்க. அதனால் எப்போவுமே ஆஹா என்னுடைய உயர்ந்த பாக்கியமேன்ற பாட்டு பாடிக்கிட்டே இருங்க. நீங்கள் இவ்வளவு உயர்ந்த பிராப்தியை அடையிறீங்க. ஸோ அதுக்கு பிரதிபலனாக பாபா உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? நிரந்தரமாக பறந்துக்கிட்டு இருங்க இல்லையா. இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடச்சிருக்குது இல்லை, பறந்துக்கிட்டே இருங்க. ஏன் கீழே இறங்குறீங்க? நிற்கிறீங்க, நடக்கிறீங்க. நிற்கவும் கூடாது, நடக்கவும் கூடாது, ஏறவும் கூடாது, பறந்துக்கிட்டே இருக்கணும் நிரந்தரமாக. அப்படி ஆகுங்க. குஷியிலே இருக்கணும், பூமியிலே இருக்கக்கூடாது. அப்படியே மனசு லேசாக அப்படியே பாபா நினைவு, அந்த சந்தோஷம், புகழ் பாடுறது இப்படியே இருக்கணும். பாபாவுடைய பாதுகாப்பு கொடை கீழே இருக்கிறதா அனுபவம் ஆகுதா? ஏன்னா பாபாவுடைய நினைவு தான் அந்த பாதுகாப்பு கொடை. யார் பாதுகாப்பு கொடை கீழே இருக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே பாதுகாப்பாக இருப்பாங்க. மழை பெஞ்சாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அந்த பாதுகாப்பு கொடைக்குள்ளே போயிடுவாங்க. அதே மாதிரி இங்கே பாபா குழந்தைங்களுக்கு சங்கம யுகத்தில் பாதுகாப்பு கொடை எது? அப்பாவுடைய நினைவு. அதில் யார் நிரந்தரமாக இருக்கிறாங்களோ, வெளியிலே வரலையோ, அவங்க ஈஸியாக மாயை வென்றவர்கள் ஆகிடுவாங்க. ஆனால் எப்போ நினைவை மறக்கிறீங்களோ அப்போ என்ன அர்த்தம்? பாதுகாப்பு கோடையை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். சீதை அந்த கோட்டை தாண்டி வெளியில் வந்துட்டா மாதிரி. அதனால் பாபாவுடைய நினைவுன்ற பாதுகாப்பு கோடையை எப்பவுமே பிடிச்சிட்டு இருங்க. அந்த மாதிரி யார் எப்பவுமே பாபாவுடைய பாதுகாப்பு கொடை நிழலில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிரந்தரமாக அப்பாவுடைய உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்பாவுடைய ஒவ்வொரு சக்தியையும் அவங்க அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பலகீனமாக ஆகவும் மாட்டாங்க, மாயையினால் வீழ்த்தப்படவும் மாட்டாங்க. மாயை அவங்கள நினைவை மறக்க வைக்கிறது இல்லை தானே? அல்லது மறக்க வைக்குதா? 63 பிறவியாக நீங்கள் மறந்தீங்க, அப்பாவை மறந்துட்டீங்க, நீங்கள் யாருன்றதை மறந்துட்டீங்க 63 பிறவியா. ஆனால் இந்த சங்கம யுகம் நினைவின் யுகம், நினைவிலேயே இருக்கிற யுகம் இல்லையா. 2500 வருஷமாக மறந்த பாவத்துக்கான பிராயச்சித்தம் இப்போ ஃபுல்லாக என்ன பண்ணுறோம்? நினைவில் இருக்கணும். இந்த நேரம் மறந்துடாதீங்க. மறந்ததுனால தான் நீங்கள் தட்டி தடுமாறி துக்கத்தை அடைஞ்சிங்க. இவ்வளோ துக்கத்தை அடைஞ்சி அடி மிதி உதப்பட்டு வந்து நீங்கள் மறக்கலாமா? எப்படி மறக்க முடியும்? அதனால் நீங்கள் எப்பவுமே நினைவில் மூழ்கி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறார். செம பவர்ஃபுல் இல்லையா இந்த பாயிண்ட்டு? சரி, பாபா டாட்டா காட்டுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சங்கம யுகமே சந்திக்கிற யுகம். எந்த அளவுக்கு பாபாவை சந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் சந்திக்கணுன்ற அந்த ஆர்வம் அதிகரிக்கும். எப்பவுமே இந்த பாபாவை சந்திக்கணும் அப்படிங்கிற அந்த தூய்மையான எண்ணமே அப்பாவுடைய நினைவை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த சந்திப்பு நிகழட்டும். எப்போ அது நிறைவு பெறுகிறதோ அப்போ சங்கமயுகமும் நிறைவு பெறும். ஏன்னா இந்த யுகத்தில் எல்லா ஆசைகளும் பூர்த்தி ஆயிடுச்சு. ஆனால் இருக்கிறதுல மிக தூய்மையான உயர்ந்த ஆசை எது, உங்களை முன்னேற்றக்கூடிய ஆசை அப்படின்னா
நிரந்தரமாக அப்பாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கிறது, இரண்டரை கலந்து இருக்கிறது. அப்படி தானே இருக்கிறீங்க நீங்கள்? அதுதானே உங்களுடைய ஆசையாக இருக்குது. நீங்கள் அப்பாவுடைய சந்திப்பை நிரந்தரமாக கொண்டாடுங்க. அது ஸ்தூல சந்திப்பாகவும் இருக்கலாம், சூக்ஷ்மவதன சந்திப்பாகவும் இருக்கலாம். இல்லை, ஸ்தூல சந்திப்பை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பாபா மீட்டுக்கு போய் பார்க்க முடியும். சூக்ஷ்ம சந்திப்பை எப்போ வேணாலும் பண்ண முடியும், நிரந்தரமாகவும் இருக்க முடியும். ஸோ இதை கொண்டாடிக்கிட்டே இருங்க. ஏன்னா அவ்வியக்த சந்திப்பு ஒரு விசேஷத்தன்மைனா, ஸ்தூல சந்திப்பும் இன்னொரு விசேஷத்தன்மை வாய்ந்தது. எப்படியும் சந்திக்கிறது நல்லது தானே. எப்பவுமே காலை நேரம் தூய்மையாக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய நேரம். மனிதர்கள் ஜஸ்ட் குட் மார்னிங்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்கே உயர்ந்ததாகவும் தூய்மையாகவும் இருக்குது. நமக்கு இந்த சங்கமயுகம் ஃபுல்லாகவே அதிகாலை நேரம்தான். அதனால் இங்கே இருக்கிற ஒரு வினாடியும் பரிசுத்தமான உயர்ந்த நொடின்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால் ஒவ்வொரு வினாடிக்கும் வாழ்த்துக்கள். எப்படி சொல்கிறாரு பாருங்க, அந்த வினாடியே நமக்கு பொக்கிஷம் இந்த சங்கமயுகம் இல்லையா? ஸோ அந்த பொக்கிஷமான நேரத்தை நீங்கள் வீணாக்கிடக்கூடாது. அதுக்கு தான் பாபா சொல்கிறார். சூப்பர். அதை ஞாபகப்படுத்துகிற சங்கமயுகம்ன்றதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்கன்றார். இது சாதாரண யுகம் கிடையாது இல்லையா? புரட்டாசி மாதத்துக்கு எவ்வளோ மகிமை கொடுக்குறாங்க, ரமலான் மாதத்துக்கு எவ்வளோ மகிமை கொடுக்குறாங்க, எல்லாமே இதோடைய நினைவு. இப்போ அந்த மாதிரி உயர்ந்த இதில் இருக்கிறோம் அப்படின்றத கவனம் இருக்கணும். ஒரு வினாடிக்கும் வாழ்த்துக்கள்ன்றார். சமசப்பர் இல்லையா? வரதானம் பாபா சொல்றாரு, உங்களுடைய சுய தர்மமே என்னது? தூய்மை. ஸோ பாபாவுடைய துணையோடு உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஒவ்வொரு ஆத்மாவுடைய உயர்ந்த தர்மம், உண்மையான தர்மமே தூய்மை தான். அப்போ தூய்மையின்மை மாற்றானுடைய குணம், மாற்றானுடைய தர்மம், ராவணனுடைய தர்மம். அது உங்களோடது கிடையாது. எப்போ உங்களுடைய தர்மத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ அப்போ மாற்றானுடைய தர்மம் உங்களை அசைக்காது. இப்போ மதம் மாறுறது சொல்லுவாங்கள்ல, இந்து மதத்துடைய பெருமை தெரிஞ்சால் நீ போய் மதம் மாற மாட்டேன்னுவாங்கல்ல. ஸோ இங்கே உன்னுடைய தர்மத்துடைய பெருமை உனக்கு தெரிஞ்சா, அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தா, காமம் கோபம் பற்று உன்னை அசைக்க முடியாது. ஏன்னா உன்னுடைய உண்மையான தர்மம் என்னது? தூய்மை இல்லையா? அமைதி. நீங்கள் அப்பாவை அடையாளம் கரெக்டாக கண்டுபிடிச்சி அவரை உங்களோடவே நிரந்தரமாக வச்சு இருந்தீங்கன்னா உங்களுடைய உண்மையான தர்மமான இந்த தூய்மையை கடைபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா உங்களுக்கு துணைவனாக யார் இருக்கிறாரு? சுயம் சர்வசக்திவான் கடவுளே இருக்கிறார். ஸோ சர்வசக்திவான துணையாக வச்சிருக்கிற சர்வசக்திவானுடைய குழந்தைங்க எதிரில் அசுத்தம் வரக்கூட முடியாது, தூய்மையின்மை வரக்கூட முடியாது, எண்ணத்தில் கூட வர முடியாது. ஒருவேளை உங்கள் எண்ணத்தில் கூட மாயா வருது, அசுத்த எண்ணம் வருதுன்னா ஏதோ ஒரு கேட்டை திறந்து வச்சிருக்கிறீங்க, என்னன்னு பார்த்து முதல்ல மூடிட்டு வாங்க. எப்படி சூப்பராக சொல்கிறாங்க, எங்கேயோ ஒரு வீண் எண்ணம் வருது. வீண் எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஏதோ ஒரு குணம், டிவி பார்க்குறது, நெட்டு பார்க்குறது, அல்லது சில ஃப்ரெண்ட்ஸு, ஏதோ ஒரு கேட்டு திறந்துருக்கு, அது வழியாக வருது, முதல்ல அதை மூடுங்க. எப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா? அல்லது உங்களுடைய நம்பிக்கையில் குறை இருக்குதுன்னு அர்த்தம். தூய்மை தான் என்னுடைய தர்மன்றதை நீ நம்பலைன்னு அர்த்தம். அப்போ பிராமணர்கள் நான் உயர்ந்தவன், நான் கரிமீன் சாப்பிட மாட்டேன், காமமாக பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அதை பெரியார் கெடுத்துட்டு போயிட்டார். ஸோ அதனால தான் அவங்க கீழே விழுந்துட்டாங்க. ஸோ அந்த பெருமை, அந்த கர்வம் இருக்கிற வரைக்கும் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்கள் தர்மத்தின் மீது உங்களுக்கு நிச்சய புத்தி இருக்கணும், கர்வம் இருக்கணும். அது இல்லாதது பொழுது தான் அசுத்தம் உங்கள் முன்னாடி நிற்கிது. சமவாணி ஸ்லோகன், 3 காலத்தை உணர்ந்த திரிகாலதர்சி எப்பவுமே ஒரே ஒரு காலத்தை பார்க்க மாட்டார். 3 காலத்தையும் பார்க்குற காரணத்தினால அவருக்கு அனைத்துலேயும் நன்மை மட்டும்தான் தெரியும். எந்த சூழ்நிலையிலும் நன்மை தான் தெரியும். ஏன்னா 3 காலத்தை பார்க்குறாரு இல்லையா? ஒரு துக்கம் வருதுன்னா, ஆமாம் நான் இதுக்கு முன்னாடி பண்ண அந்த பாவம் கழியுது, முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ இது கழியறதுனால நான் சொர்க்கத்தில் மிகப்பெரிய பதவி அடைய போகிறான், அவன் துக்கம் கொடுக்கறதுனால எனக்கு கீழே வேலைக்காரன் ஆக போகிறான்.
இப்போ எல்லாத்துலேயும் நன்மை தானே இருக்கும். ஆனால் நீ எப்படிடா பண்ணலாம் அப்படின்னா இப்போ இருக்கிறத மட்டும் பார்க்குறான்னு அர்த்தம். சூப்பர். ஓம் சாந்தி. லவ் யூ பாபா. சரி பாபா இன்னைக்கு என்னென்ன சொன்னார், ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஜொலிக்கும் நட்சத்திரங்களா வகைப்படுத்தினாரு எல்லா ஆத்மாக்கள். வெவ்வேறு விதமான ஜொலிக்கும் நட்சத்திரம் ஒவ்வொரு விசேஷ குணத்துல இருக்குதுன்னாரு. சரி ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம ஒரு சேவை செய்ய போறோம், முதல்ல நினைவு மெயினா இன்னைக்கு வானிலா தான் சொன்னார் இல்லையா? நினைவை ஃபர்ஸ்ட் வச்சா மகாரதி யானைப்படை, சேவையை ஃபர்ஸ்ட் வச்சா குதிரைப்படை. அது அதோடைய பாதிப்புல மாட்டிக்குங்க. ஸோ மெயினே அதுதான் சொன்னார். அப்புறம் என்ன சொன்னாரு, அனைத்து சக்திகளும் நிரம்பியவங்கன்னா நிக்காம பறப்பீங்க, இல்லைன்னா நின்று போவீங்க. ஸோ அது அப்படியே செமையா சொல்லியிருந்தார். அது இன்ஜின் சக்திசாலியா இருக்கணும். கரெக்ட். அப்புறம் செய்யறதுல பின்னாடி நிக்கிறீங்க, அடையிறதுல மட்டும் முன்னாடி வந்துடுறீங்க. பிராப்தி எனக்கு பெருமை வேணும், ஆனா அந்த பெருமைக்குரிய காரியத்தை செய்யணும் மட்டும் பின்னாடி போயிடுறீங்க. தானாவே பிராப்தி வந்துடும். குடைக்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களை மாயாவால அசைக்கவே முடியாது. வெளியே வந்துட்டீங்கன்னா மாயா கிட்ட வேற நிலைமைக்கு போயிட்டீங்கன்னா சுட்டு தள்ளிடும். பாபாவுடைய குடை நிழலிலே இருங்க. கரெக்ட். அதே பாபாவோட நினைவுல இருந்தா குடை கீழே. கரெக்ட். அதே மாதிரி பாபா வீட்டுக்கு வந்ததே ஒரு மிகப்பெரிய பெருமை. சொர்க்கத்துடைய பங்களாவை விட இங்க இருக்கிற 3 அடி நிலம் உங்களுக்கு மிகப்பெரிய பெருமை வந்தது. கியூ வருது, அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. ஒரு வினாடியும் திருப்தியா இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. சமமா இருக்கணும். ஒரு வண்டி போகுது, ஒரு வண்டி ஸ்லோவாகுதுன்னா நல்லா இருக்காது இல்லையா? முன்னேற்றமும் செய்யணும், நீங்களும் முன்னேறணும். முன்னேற்றிட்டு நீங்க பட்டுக்கு என் மனைவி முன்னுக்கு வைக்கிறேன்ட்டு அவங்கள மட்டும் சேவைக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க பட்டுக்கு வியாபாரமே கதின்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. கேட்டா நான் முன்னுக்கு வைக்கிறேன் பிரதர் அப்படின்வாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. சூப்பர். அப்புறம் என்ன சொன்னாரு, வரதானம் தந்தையோட நினைவு மூலமாக தூய்மை. கரெக்ட். உயிரே போனாலும் தூய்மையை விடக்கூடாதுன்றது சொல்லிட்டு வர்றாரு கண்டினியூஸா. ஸோ அதன் மீது அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். அதுதான் உங்களுடையதுன்றதுல நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்தால் அசுத்தம் உங்க முன்னாடி நிற்க கூட முடியாதுன்றாரு. ஏன்னா இந்த தர்மத்தை சார்ந்தவரோட கடவுள் இருக்கிறார் இல்ல, பாண்டவர்களோட கிருஷ்ணர் இருக்கிறான்னு சொல்றாங்களா, கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல வெற்றி நிச்சயிக்கப்பட்டதுன்னு அந்த மாதிரி. சரி, ஸ்லோகன்ல என்ன சொல்றாரு, முக்காலத்தை அறிந்தவன் எதுக்குமே தடுமாற மாட்டான், ஏன்னா அனைத்திலும் அவனுக்கு நன்மை தான் தெரியும். ஏன்னா ஒரு காலத்தை மட்டும் பார்க்க மாட்டான், 3 காலத்தை பார்ப்பான். என்ன நேரடியா சூக்ஷ்ம வாதனத்தில் நீங்க எப்ப வேணாலும் சந்திக்கலாம், சந்திச்சுக்கிட்டே இருங்க. சந்திச்சாலே திரும்ப திரும்ப அது அடையணும். சூப்பர் சூப்பர். சங்கமேகமே முடிய போகுது. ஓம் சாந்தி. லவ் யூ பாபு தாதா. தேங்க்யூ பாபு தாதா. குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.